வரைக்கும் போகணும்? போற வரைக்கும் போங்க, உங்க இஷ்டம். அப்படின்றீங்க? ரூட்டு சொல்லாம ஓட்டுற ஆட்டோக்காரங்க நானு. கட்சியில எனக்கு கேப் டிரைவர் ஆகி ரூட்டு சொல்லாம போன்றீங்க. சும்மா போங்க, பாத்துக்கலாம். சரிங்க. கிழக்கே பார்த்தேன் விடியலை இருந்தாய் அன்பு தோழி, என் ஜன்னலின் ஓரம் தென்றலை வந்தாய் அன்பு தோழி, தனிமையில் இருந்தால் நினைவாய் இருப்பாய் அன்பு தோழி, நான் இறந்தோ பிறந்தோ புதிதாய் யானேன் உன்னால் தோழி, தோழி உந்தன் வருகையால் நெஞ்சு தூய்மையானதடி, நல்ல தோழி நல்ல உலகம் முன்னால் புரிந்தனடி, கிழக்கே பார்த்தேன் விடியலை இருந்தாய் அன்பு தோழி, என் ஜன்னலின் ஓரம் தென்றலை வந்தாய் அன்பு தோழி. எவ்வளவு ஆச்சு? இருடுங்க. ஹலோ பாஸ், முதல்ல பில் போடுங்க. சவாரினா சவாரி தான். இல்லங்க, நம்ம வண்டியில முதல் சவாரி வந்தா எப்பவுமே ஃப்ரீ. என்னது? முதல் சவாரி வந்தா ஃப்ரீயா? ஆஹா, அதெல்லாம் வேலைக்காகாது. முதல் சவாரியில காசு வாங்கிட்டு போனி பண்ணணும். நீங்க இதையே ஃப்ரீயா விட்டீங்கன்னா எப்படி? அப்புறம் எல்லா சவாரியும் ஃப்ரீயா தான், காசே வாங்காம ஓட்டுவீங்க. உங்களுக்கு பரவாயில்லையா? ஐயோ, இதுல இப்படி ஒரு மேட்டர் இருக்குதா? ஆமா, பின்ன. சரி, அப்ப 250 ரூபா கொடுங்க. கொஞ்சம் தூரம் தான் போன மாதிரி இருக்கு, அதுக்கு 250 ரூபாவா? இது பீக் ஹவர்லங்க, அதான் டபுள் சார்ஜ் ஆகும். ஓ, சரி சரி. டபுள் சார்ஜ் என்ன, அதை விட ட்ரிபிளாவே கொடுக்கறேன். இனிமே உங்க லைஃப்ல டபுள் ட்ரிபிளா லாபம் வந்து குவியணும். ஆல் தி பெஸ்ட். இந்தாங்க. ஏங்க, 250 ரூபா மீட்டர் காசே போதுங்க, என்கிட்ட சில்லற வேற இல்லைங்க. பரவாயில்லைங்க, அக்கவுண்ட்ல வச்சுக்கோங்க. அக்கவுண்டா? ஏன் மறுபடியும் நான் இந்த கார்ல டிராவல் பண்ண மாட்டேனா? அதுக்கு நீங்க மறுபடியும் சார்ஜ் பண்ண மாட்டீங்களா? பண்ணுவேன். அப்புறம் என்னங்க? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்களும் நானும் தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிச்சோம்னா அப்புறம் தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆமாங்க. இனிமே நமக்குள்ள தேங்க்ஸ் எல்லாம் கிடையாது. ஓகே? ஓகேங்க. வரேன். இதோ அறிவு வந்துட்டான். அவ என்ன பண்றா? அவ என்ன பண்ணுவா மாயா? புடிச்சு வச்ச புள்ளையார் மாதிரி ஒரே இடத்துல தலையை தொங்க போட்டு உக்காந்துட்டு இருக்கா. அங்கிள், அப்படி மட்டும் நினைச்சு அவளை ரொம்ப கேர்லெஸ்ஸா விட்டுறாதீங்க. அவ பெருச்சாலியை விட ரொம்ப மோசமானவ. எந்த நேரத்துல என்ன பண்ணுவானே தெரியாது. ஏமாயா, நம்ம வீட்டுல இத்தனை பேர் இருக்கோம், வாசல்ல செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க. இத்தனை பேரை தாண்டி அவ மூச்சு காத்து கூட வெளியில போகாது. நீ கவலைப்படாத, நாங்க பாத்துக்கிறோம். ஏ மாயா மாயா மாயா. ஏய் லூசு, எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு ஓடி வர? என்னாச்சு உனக்கு? போனுடி. என்ன போனு? செல்வி போனு ரொம்ப நேரமா திரும்பி திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்குடி. அக்கா, அவ வீட்ல இருந்து யாராவது கூப்பிட்டுருப்பாங்கக்கா. ஐயோ, அவங்க வீட்ல இருந்து யாரும் கூப்பிடலடி. வெளிநாட்டுல இருந்து சந்தோஷ் கூப்பிடுறான். 10 நிமிஷத்துல 5 வாட்டி கால் பண்ணிட்டான். அந்த போன் அட்டெண்ட் பண்ணாத. அட்டெண்ட் பண்ணாதவா? என்ன மாயா சொல்ற? நீங்க இருங்க. நீ மாயா, நம்ம அவன் காலை அட்டன் பண்ணி சமாளிச்சேதான் ஆகணும். அப்பதான் அவன் கொஞ்சமாச்சும் கூல் டவுன் ஆவான். இல்லைன்னா அவனை பத்தி தெரியும்ல, என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்து அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி அவன் வந்தாலும் வந்துருவான். அப்புறம் நம்ம செல்வியை கொல்ற பிளானு அம்பேல் தான். வந்துச்சு போன் வந்துச்சு. ஐயோ, இன்னைக்கு நல்லா மாட்ட போறோம். ஐயோ, இப்ப என்ன பண்ணலாமாயா? எனக்கே தெரியல சந்தியா. ஒரு ஐடியா. நான் வேணா செல்வி வாய்ஸ்ல பேசவா? நீயா? செல்வி வாய்ஸ்லயா?
ஏங்க இந்த சீரியல்ல எல்லாரும் எல்லா வாய்ஸ்லயும் பேசுறாங்க, நான் செல்வி வாய்ஸ்ல பேசக்கூடாதா? எல்லாரும் அமைதியா இருங்க, இங்க பாருங்க. ஹலோ ஆண்டி, நீங்களா? செல்வி இல்ல ஆண்டி, செல்வி எங்க? அது அது வந்து சந்தோஷ், அவன் ரொம்ப பிஸி. பிஸியா? அப்படி பிஸியா என்ன வேலை பார்த்துட்டு இருக்கா அவ? தூங்குறான்னு சொல்லு. பிஸினா என்ன? பணக்கார வீட்டு மருமக வேற என்ன பண்ணுவா சந்தோஷ்? நல்லா தூங்கிட்டு இருக்கா. நீயும் அவ தூங்குற நேரமா பார்த்துதான் ஃபோன் பண்ற. ஆண்டி, இன்னுமா அங்க விடியல? விடிஞ்சிடுச்சு சந்தோஷ், ஆனா அவ டயர்டாயி தூங்கிட்டு இருக்கா. டயர்டா இருக்காளா? டயர்ட் ஆகுற அளவுக்கு அப்படி என்ன செஞ்சா அவ? ஐயோ, என்னடி இவ? டயர்ட்னா அதுக்கு ஒரு கேள்வி கேக்குறான், பிஸினா அதுக்கு ஒரு கேள்வி கேக்குறான். மாத்தி மாத்தி கேள்வி கேட்டு விட மாட்டான் போல இருக்கே. உன்னை யாரு எக்ஸ்ட்ரா பிட் எல்லாம் போட சொன்னது? அவ வாந்தி எடுத்தா மயக்கமாயிட்டான்னு ஏதாவது சொல்லி சமாளி. ஆண்டி, 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 are you there? சொல்லு சந்தோஷ். இங்க விட்டு விட்டு கேக்குது. உனக்கு கேக்குதா? இப்ப கேக்குதா ஆண்டி? கேக்குது சந்தோஷ், சொல்லு சந்தோஷ். ஆண்டி, செல்வி டயர்டா இருக்கான்னு சொன்னீங்கல்ல, எதனால டயர்டா இருக்கா? ஐயோ, விட மாட்டான் போல இருக்கே. பாயிண்ட விடாம விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறானே. பேசு, அவனுக்கு சந்தேகம் வந்துற போது பேசு. சந்தோஷ், இப்ப கேக்குதா சந்தோஷ்? கேக்குதா ஆண்டி, சொல்லுங்க. நேத்து கூட கால்லாம் வலிக்குது, உடம்பெல்லாம் விட்டு போற மாதிரி வலிக்குதுன்னு சொன்னான். நான் தான் அவளுக்கு சுடு தண்ணி எல்லாம் வச்சு ஒத்தடம் கொடுத்தேன். அப்படியா ஆண்டி? ஆமா சந்தோஷ், செல்வியா எனக்கு பொண்ணு மாதிரி தானே. ஆண்டி, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏதோ நீங்களா இருக்கிற தைரியத்தினாலதான் நான் இங்க நிம்மதியா இருக்கேன். உங்களுக்கு எல்லாம் எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னே தெரியல ஆண்டி. இருக்கட்டும் சந்தோஷ், நான் இருக்கேன்ல. செல்வியை நான் பத்திரமா பாத்துக்குவேன், நீ கவலையே படாத. ஆண்டி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லு சந்தோஷ். செல்வி எழுந்ததுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ண சொல்றீங்களா? நிச்சயம் பண்ண சொல்ற சந்தோஷ். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. பாய். சரி சரி சரி. ஐயோ, ஒரு 2 நிமிஷம் அந்த யமனே வந்து போன் வழியா பேசுற மாதிரி இருந்ததுடி. அவன் மறுபடியும் பேசுவான். என்னடி சொல்ற? இனி செல்வி போனுக்கு ரிங் அடிச்சானா நம்ம யார் வேணா எடுத்து பேச வேண்டியிருக்கும். சந்தோஷ் அவகிட்ட பேசுற வரைக்கும் விட மாட்டான். ஆனா நாம அவனை செல்வி கிட்ட பேச விடக்கூடாது. அப்புறம் என்னடி பண்றது? என்ன பண்றது? ஒவ்வொரு வாட்டியும் அவன் கால் பண்ணும்போது ஒவ்வொருத்தரா எடுத்து அவனை சமாளிச்சு ஏமாத்த வேண்டியதா. அதை விட முக்கியம், செல்விய கொல்லணும். ஏதாச்சும் சொதப்புனீங்க எல்லாரையும் கொன்னுடுவேன். சமையல் சந்தோஷ், இனிமேல் நாம எப்படி சமாளிக்க போறோம்? ரொம்ப கஷ்டம்தாங்க. ஐயோ, இவன் ஏன் இங்க உட்காந்துட்டு இருக்கிறான்? மணி வேற 5:30. இது கயல் வர நேரமாச்சே. இவன் இங்க இருந்தா கயல் வருவா, வந்ததும் மாமா என்னை மன்னிச்சிரு அது இதுன்னு பேசுவா. இவன் மனசை மாத்த பாப்பா. இவனும் திடுதிப்புன்னு சத்தியத்தை மீறி நல்ல விதமா அவகிட்ட பேசிட்டானா? ஐயோ, அப்படி மட்டும் ஆகக்கூடாது. பிரபா, என்னக்கா? மணி 5:30 ஆச்சு. கடைக்கு டீ சாப்பிட போகல? இல்லக்கா, நான் மதியானம் சாப்பிட்டது லேட்டாக தான் சாப்பிட்டேன். டீ சாப்பிடணும்னு தோணல. சரி, சங்கத்துல எதுவும் வேலை இல்லையா? இல்லக்கா, இப்பெல்லாம் நான் சங்கத்துக்கு போறதில்ல. இல்ல, நீ அடிக்கடி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போவியே, அவங்க யாரையும் பார்க்க போகல? என்னடா அப்படி பாக்குற? உனக்கு என்ன கேட்கணும்னு நினைக்கிறியோ அதை நீ நேரடியாக கேளு. நீ எது சொன்னாலும் நான் தான் கேட்குறேன்ல, அப்புறம் எதுக்கு இப்படி சுற்றி வளைச்சு பேசுகிற? எதுவாக இருந்தாலும் நேரடியாக பேசுக. இப்போ நீ என்ன சொல்ல வர? அக்கா,
சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேல நீ வேற என்ன சொல்ல போற? தயங்காத, எதுவாக இருந்தாலும் சொல்லு. சொல்லுக்கா, உன்னைத்தான் கேட்குறேன். ஒன்னும் இல்லடா, தப்பா எடுத்துக்காத. நீ என் பேச்ச கேட்டு கையில விட்டு போறேன்னு வாக்கு கொடுத்துருக்குற. அது நல்ல விஷயம்தான். ஆனா ஆனா என்னக்கா? ஆனா நீ பண்ற செயலெல்லாம் பார்த்தா கையில விட்டு பிரிச்சு போற மாதிரியே தெரியலையேடா. என்ன சொல்ற? வீட்டுக்கு வந்தனா வார்த்தையத்தான் அதை தட்டி விட்டேன். அவன் மனசு புண்படுற மாதிரி பேசினேன். அவன் சாப்பிட கூப்பிட்டா போல. இதுக்கு மேல என்ன வேற என்னக்கா செய்ய சொல்ற? நீ பண்றதெல்லாம் சரிதான்டா, இல்லன்னு சொல்லல. ஆனா இப்படி அவ கண்ணு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா அவ உன்னை பாப்பா, உன்கிட்ட பேசணும்னு வருவா. உன் ஞாபகமே அவளுக்கு திரும்ப திரும்ப வரும். என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, புது வாழ்க்கை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அவ நிம்மதியா சந்தோஷமா வாழணும்னு உனக்கு ஆசை இல்லையாடா? இப்ப என்ன உனக்கு? நான் இந்த வீட்டை விட்டு போகணும், அவ்வளவுதானே உனக்கு? உனக்கு புரியலையாடா பிரபா? அவ காலையில ஊட்ட விட்டு வேலை கிளம்பிடுவா. இந்த சாயந்தரம் 5:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவா. அப்புறம் நைட்டுக்கு வீட்டுல இருப்பா. அந்த மாதிரி நேரத்துல அவ கண்ணு முன்னாடி மட்டும் நீ வந்துடாதடா. அதுதான்டா நான் கேக்குறேன். நைட்டானா உன் ஃப்ரெண்டு வீட்டுல தூங்கிக்க, காலையில உன் சங்கத்துக்கோ இல்ல ஸ்டாண்டுக்கோ போயிடு. தயவு செஞ்சு அவ போனதுக்கு அப்புறம் நீ வீட்டுக்கு வாடா. விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போடுற வரைக்கும் உன்னை கையெழுத்து கும்பிடுறேன்டா. தயவு செஞ்சு அவ மனச மாத்துற மாதிரி எதுவும் செஞ்சிடாதடா. நான் இங்க இருக்கிறது கையில தொந்தரவா இருக்கணும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலதா. இனிமே நான் கையில் இருக்கும்போது இங்க இருக்க மாட்டேன், போதுமா? ஐயோ, வர கையில் வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ, இப்ப நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. வந்துடுவாளே. பதறாத, நாங்க மறைஞ்சுக்கிறேன். கையில் வந்து உள்ள கூட்டு. நான் கண்ணிலே பட மாட்டேன், போதுமா? முதல்ல நீ போடா சாமி, போ ஒளிஞ்சுக்க போ. என்னடி டீ போட்டு தரவா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். மாமா வீட்டுக்கு வந்துச்சா? சொல்லுமா, மாமா வீட்டுக்கு வந்துச்சா? வரலையே. என்னம்மா, மாமா கழட்டி போட்ட செப்பல் வெளியில கிடக்கு, அவரோட சட்டை இருக்கு, அவர் படிக்கிற பேப்பர் இருக்கு, மாமா மட்டும் வரலங்கிற? அவன் வந்திருப்பான், சாப்பாடு போட்டு சாப்பிட்டு போயிருப்பான். நான் தூங்கிட்டு இருந்தேன்னா அதான் எனக்கு தெரியாது. நீ எல்லாம் ஏன் மாமா என்ன பார்க்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? நீங்க என்ன பார்த்து 3 நாள் ஆச்சு மாமா. நான் இருக்கேனா இல்லையான்னு கூட நீங்க பார்க்க வர மாட்டீங்களா? என்ன மன்னிக்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா மாமா? நான் என்ன மாமா தப்பு பண்ணேன்? என்னை விட்டு ஏன் மாமா இப்படி விலகி விலகி போறீங்க? அழுதது போதும் கையில. துணியை மாத்திக்கிட்டு ஆகிற வேலையை பாரு, அவன் வருவான். போமா. ஐயோ, போ. போ அப்படிக்கா.
சந்தோஷ் ஆண்டி சொல்லு சந்தோஷ். என்ன ஆண்டி நீங்க எடுக்கிறீங்க? செல்வி எங்க? செல்வி வெளியில போயிருக்கா சந்தோஷ். அவ இன்னும் வரல. ஓகே ஆண்டி, வந்த உடனே கண்டிப்பா பேச சொல்லுங்க. சொல்ற சந்தோஷ். ஓகே ஆண்டி, தேங்க்ஸ். ச்சே, சந்தோஷ் இவ எதுக்கு இப்ப நமக்கு ஃபோன் பண்றா? ஹாய் சந்தோஷ். ஹாய் அங்கிள். செல்வி நல்லா இருக்கால? அவளுக்கு என்ன சந்தோஷ், எந்த குறையும் இல்லை. அப்புறம் அங்க எப்படி போயிட்டு இருக்கு சந்தோஷ்? எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட் அங்கிள். இந்த ட்ரிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, தட்ஸ் கிரேட் சந்தோஷ். டூ வெல் மேன். தேங்க்ஸ் அங்கிள். செல்வி அங்க இருந்தா போனை கொஞ்சம் கொடுங்களேன். செல்வியும் மாயாவும் பியூட்டி பார்லர் போயிருக்காங்க சந்தோஷ், இன்னும் வரல. செல்வி வீட்டுக்கு வந்த உடனே கால் பண்ண சொல்றீங்களா? கண்டிப்பா கால் பண்ணி சொல்றேன். ஓகே அங்கிள், பாய். பாய் சந்தோஷ். இவன் ஏன் இப்படி இம்சை பண்ண ஆரம்பிச்சிட்டான்? மறுபடியும் ஃபோன் பண்றான்டி. இப்ப அவனுக்கு வேற வேலையே இல்ல. ஐயோ, சமையல நீயாச்சும் பேசுடி. அக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவன்கிட்ட என்னென்னமோ போய் சொன்னேன். மறுபடியும் என்னால எல்லாம் அவன்கிட்ட பேச முடியாது. ஐயோ அறிவு, நீ தான் அவன்கிட்ட பேசல, நீ பேச அறிவு. அண்ணே, இது என்ன மியூசிக்கல் சேரா? ஒருத்தர் விட்டா இன்னொருத்தர் எடுத்து பேசுறதுக்கு. அவன் கால் எடுத்தா வரிசையா போய் பேசணும். எனக்கு சாதாரணமா எப்பவும் வாய் பேசாது, கை தான் பேசும். அதனால அவன் போனை என்னால எடுக்க முடியாது. ஐயோ, அப்ப இந்த முறை யாரு அவன்கிட்ட பேசுறது? சந்தோஷ், போதும், நிறுத்தடா. ஒரு வழியா போன் கட் ஆயிடுச்சு. எப்படியோ கால் நின்னு போச்சு. என்ன நின்னு போச்சு? அவன் கிட்ட இருந்து மறுபடியும் கால் வரும் பாருங்க. ஏ மாயா, நீ சொன்ன மாதிரி மறுபடியும் அவன் கிட்ட இருந்து போன் வருதுடி. இப்ப என்னடி பண்றது? ஐயோ அறிவு. ஐயோ, என்னால முடியாது அண்ணி. சமையல என்னால முடியாதுக்கா. ஐயோ, என்னாலயும் முடியாதுடி. நீங்க யாரும் பேச தேவையில்ல, நானே பேசுறேன். அந்த போனை கொடு. சொல்லு சந்தோஷ். ஹே மாயா, என்ன பியூட்டி பார்லரு கோவில்னு ஃபுல் ரோமிங் எனக்கு? ஆமா சந்தோஷ், செல்வி தான் எங்கேயாவது வெளியே போகணும் போல இருக்கு. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னா. கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வேணும்னு வேற சொல்லிட்டு இருந்தா. அதான். சோ ஸ்வீட் ஆஃப் யூ மாயா. எனிவே, அவ உன் பக்கத்துல இருக்காளா? அவகிட்ட கொஞ்சம் போன கூட. எங்க கார்ல வரும்போதே டயர்டா இருக்குன்னு தூங்க ஆரம்பிச்சுட்டா. வீட்டுக்கு வந்த உடனே ஒரே ஒரு கிளாஸ் பாலை மட்டும் குடிச்சிட்டு அவ பெட்ல படுத்தவதான். அதோட நாங்க யாரும் அவளை டிஸ்டர்ப் பண்ணல. மாயா, சொல்லு சந்தோஷ். உன்னை கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? சொல்லு சந்தோஷ். நீங்க எல்லாரும் என்கிட்ட ஏதோ மறைக்கிறீங்களா? ஏய் மாயா, பார்த்து பேசு. மாயா, உன்னதான் கேக்குறேன். நீங்க எல்லாரும் என்கிட்ட போய் சொல்றீங்களா? சொல்லு மாயா. அம்மா, சந்தோஷ், எல்லாரும் உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்க சந்தோஷ். பொய் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பேசுற சந்தோஷ்? நாங்க ஏன் உங்ககிட்ட போய் சொல்லணும்? என்ன கேள்வி இது? நான் நேரடியாவே கேக்குறேன். நான் போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவ கோவிலுக்கு போயிருக்கா, பார்லருக்கு போயிருக்கா, தூங்குறா, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இன்னும் அவ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. இப்ப அவ தூங்கிட்டு இருந்தாலும் சரி, இல்ல என் மேல கோவமா இருந்தாலும் சரி, உடனே அவ என்கிட்ட பேசி ஆகணும்.
ஐ ஹவ் டு இமிடியட்லி டாக் டு ஹர். அவ என்கிட்ட ஒரு ஹலோவாது சொல்ல போ மாயா, டூ இட் ரைட் நவ். மாயா, நான் பேசுறது கேக்குதா? நல்லா கேக்குது சந்தோஷ். அப்ப போ, செல்வி கிட்ட போனை கொடுத்து என்கிட்ட பேச சொல்லு. சந்தோஷ், ஒரு மாசமா இருக்கிற பொண்ணுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். வாந்தி வரும், தலை சுத்தும். இப்போ உன் ஆசைக்காக அவளை ஒரு நிமிஷம் எழுப்பினா நைட்டு ஃபுல்லா அவ தூங்க மாட்டா. பரவாயில்லையா? ஆஹா, என் பொண்ணோட கிரிமினல் அறிவே அறிவு பின்றாலே. அது வந்து சொல்லு சந்தோஷ். தூங்குற பொண்டாட்டிய வலுக்கட்டாயமா எழுப்பி பேசியே தான் ஆகணும்னு அடம்பிடிக்கிறது தான் உன்னோட அக்கறையா? நாங்கெல்லாம் என்ன பைத்தியக்காரங்களா? அவ ஒரு கிளாஸ் பால் தான் குடிச்சா. டின்னருக்கு கூட நாங்க அவளை எழுப்பல. அவ எப்ப எழுந்துக்கிறாளோ அப்பதான் அவளுக்கு லஞ்ச் டின்னர் எல்லாமே. அவளுக்காக நாங்க ராத்திரி பகல்னு கண்ணு முடிச்சிட்டு இருந்தா எங்களையே கேள்வி கேக்குற? சாரி மாயா, தப்பா எடுத்துக்காத. இங்க வந்ததுல இருந்தே அவகிட்ட நான் ஒரு வார்த்தை கூட பேசலையா? அதான் யூ நோ ஐ மிஸ் ஹர் சோ மச் மாயா. அட்லீஸ்ட் அவகிட்ட ஒரு வார்த்தை பேசினாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் போல இருக்கு. நீ கவலைப்படாத சந்தோஷ், உன் ஃபீலிங் எனக்கு புரியுது. நாளைக்கு காலையில 10 மணிக்கு செல்வி உன்கிட்ட பேசுவா. ஓகே? ஓகே மாயா, தேங்க்யூ வெரி மச். நாளை காலையில 10 மணிக்கு இந்த டைம்ல நான் உனக்கு கால் பண்றேன். தேங்க்யூ மாயா. குட் நைட். குட் நைட் சந்தோஷ். சந்தோஷ், நீ சீக்கிரம் வந்துரு சந்தோஷ், என்னால முடியல. அவளை சந்தோஷ் கிட்ட பேச வைக்கிறதெல்லாம் நடக்கிற காரியமா? நடக்காத காரியத்தை நடத்தி காட்டினாதான் நாம நினைச்சதை அடைய முடியும். ஏய் வேணாண்டி, ரொம்ப ஆபத்துடி. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. சந்தோஷும் செல்வியும் இப்ப இருக்க நிலைமையில பேசினா அது நமக்குலாம் நல்லதே இல்லடி. எதுக்காக இப்படி வீணா பயந்து சாவறீங்க? பயந்தவனால எதையுமே சாதிக்க முடியாது. மாயா, என்னடி சொல்ற? நான் வாழணும்னா அந்த செல்வி சாகணும். செல்வி நான் நினைச்ச மாதிரி துடிச்சு சாகணும்னா அதுக்காக நான் ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். நாளைக்கு காலையில 10 மணிக்கு அவ நிச்சயமா சந்தோஷ் கிட்ட பேசுவா. அது எப்படி செல்வியை சந்தோஷ் கிட்ட பேச வைக்க முடியும்? முடியும். சந்தோஷ் செல்வி கிட்ட நிச்சயமா பேசுவா. பொறுத்திருந்து பாருங்க.